அல்டிமேட்டான ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா மேக்ஸிமம் 1% தான் per ட்ரேடுக்கு ரிஸ்க் இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க கேபிட்டலை என் ரூலை ஃபாலோ பண்ணி, நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணி, என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாம உங்க கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நானே ரீஃபண்டும் பண்றேன். நீங்க இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுத்து இஷ்டத்துக்கு லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏன் ரூலை பேஸ் பண்ணீங்களா, நான் சொல்லி கொடுத்த விஷயத்த அக்யூரேட்டா நீங்க பண்ணி உங்க கேபிட்டல் லாஸ் ஆச்சுன்னா நானே ரீஃபண்ட் பண்ணி தரேன். இந்த மாதிரி ஒரு தைரியமா என்னால சொல்ல முடியுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ராங்கா பேச முடியுது அப்படின்னா சிம்பிளா அந்த ரீசன் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்ற வேண்டிய விஷயம் ஃபுல்லா பாருங்க. ஒரு வீடியோ கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா அது ஃபுல்லா, ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் யூஸ்ஃபுல்லா. ஸோ நீங்க பாருங்க. இந்த இடத்துல எப்படி ப்ரோ நீங்க இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க, நான் லாஸே ஆக மாட்டேனா அப்படின்னு கேட்டா சிம்பிள். என்னோடைய வின்னிங் ரேட்டு 40% இருக்குன்னே வச்சுப்போம். நான் வந்து மாட்டவங்கள மாதிரி என் வின் ரேட் வந்து 100% இருக்கு, 90% இருக்கு, 80% இருக்குன்னு நான் சொல்லல. ஜஸ்ட் 40% நான் சொல்றேன். ஆனால் என் வின் ரேட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80% இருக்கு. பட் ஒரு நார்மலா ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல என்னோட ட்ரைனிங் முடிச்சவங்கள்ட்ட நார்மலா இருக்கக்கூடிய வின்னிங் ரேட்டு 40% வச்சுப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரே கிராபிங் பவர்ல இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க ஸ்லோவா கட்டுப்பாங்க, ஒருத்தவங்க ஃபாஸ்டா கட்டுப்பாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு லோவாவே நான் வச்சு சொல்லிட்டேன். ஸோ 40% வின் ரேட் இருக்குன்னு வச்சுப்போம். 40% வின் ரேட்னா என்ன ப்ரோ எனக்கு புரியுது அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ட்ரேடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 4 ட்ரேடு தான் வின் பண்றீங்க, பாக்கி 6 ட்ரேடு லூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 10க்கு 4னா 40%, 10க்கு 3னா 30%, 10க்கு 2னா 20%. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்.